பெற்ற தகப்பரும் பகனும் ஒன்றா சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போகிறாங்க, எவ்வளோ ஒரு வழியை தாண்டி மேலே போகிறாங்க, எவ்வளோ கஷ்டம்னா ஹீரோவுக்கு செம்ம கஷ்டம் இந்த படத்தில். ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து ஒருத்தர் எப்படி மேலே வராங்கிறது கதை தான். அது ஒரு கபடிக்கான கதை மட்டும் இல்லை. அதாவது என்னென்னா எவ்வளோ அடிபட்டு கீழேருந்து ஒருத்தன் வந்து எவ்வளோ அடிபட்டு வந்திருக்கான்னு அந்த படத்தை வந்து உணர வைக்கிறாங்க. தனுஷ் காம்போ மாரிசில் தனுஷ் காம்போக்கு வெயிட்டிங்க. இது வந்து பிரபஞ்சன் ஐடி டேக் பண்ணி போட்டுவிட்டேன். கண்ணா இது படம் இல்லை, உண்மையில இது ஒரு பாடம். பெற்ற தகப்பரும் பகனும் ஒன்றா சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். ரொம்ப அருமையாக எடுத்துருக்காரு மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் என்னன்னா ஒவ்வொரு கபடி பிளேயரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போகிறாங்க, எவ்வளோ ஒரு வழியை தாண்டி மேலே போகிறாங்க, எவ்வளோ கஷ்டம்னா ஹீரோவுக்கு செம்ம கஷ்டம் இந்த படத்தில். அது வந்து ஒரு இயல்பான ஒரு கபடி பிளேயர் எப்படியோ அதை காட்டிருக்காங்க நல்லா படத்தில். சத்தியமாக துருவ விக்ரமோட படத்தில் டாப் இந்த படம். மாரி செல்வராஜ் வேற ரகத்தில் காட்டியிருக்காரு. இருக்குது அவர் எப்பயும் என்ன பண்ணாரோ அதுவும் இருக்குது, ஆனாலும் இது வேற ரகமாக இருக்குது. பிரபஞ்சனை பற்றி சொல்லுங்கள். பிரபஞ்சனை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான், ஆனால் தெரியும் முன்னாடியே எதிர்பார்க்கல. சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். நல்லா விக்ரம் பையன் நடிச்சிருக்காரு. எப்படி பார்த்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சமூகத்துலேருந்து எப்படி மக்கள் வந்து மேலே வர்றதுங்கிறது வந்து கரெக்டாக புரிஞ்சு எடுத்திருக்காங்க. அதாவது என்னென்னா எவ்வளோ அடிபட்டு கீழேருந்து ஒருத்தன் வந்து எவ்வளோ அடிபட்டு வந்திருக்கான்னு அந்த படத்தை வந்து உணர வைக்கிறாங்க. படம் சூப்பராக இருக்கு. படம் வந்து வேற லெவலில் இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். பொதுவான குடும்பம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி வந்து நல்லா பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஸ்டோரி என்ன மாதிரி பேஸ் பண்ணி ஸ்டோரி கபடி ஸ்டோரி தான். ஓகே. பிரபஞ்சன் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. பிரபஞ்சன் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஓகே. தனுஷ் காம்போ மாரிசில் தனுஷ் காம்போக்கு வெயிட்டிங்க. படம் பார்த்தீங்களா? படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பிரபஞ்சன் நடிச்சிருக்காரு. நம்ம சேலம் மாவட்டத்தில் கணேஷ் காலேஜில் படித்த பிரபஞ்சன் ஒரு கபடி பிளேயரு, ப்ரோ கபடி பிளேயர் நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. துருவ விக்ரமுக்கு வந்து நல்லா வாய்ப்புகளை கொடுப்பார் படத்திலலாம். அந்த ரைடு போகிற இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இங்கே இருக்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பசங்களை யாரையாவது ஒருத்தர் நல்லா விளாட்றவங்கள யாரையாவது மேலே கொண்டு போய் இந்த மாதிரி வாய்ப்பு அளிக்குமாறு பிரபஞ்சனை கேட்டுக்கொள்கிறேன். பிரபஞ்சன் வந்து என்ன சொல்ல, ஏழ்மையான பசங்களை கொஞ்சம் கொண்டு போகலாம். அவருக்கு வந்து தகுதி இருக்கிற பசங்களை கொண்டு போனால் கொஞ்சம் நம்மளை மாதிரி விளாட்ற பசங்க கொஞ்சம் மேலே போகலாம். ஏழ்மையான இருக்கிற பசங்க வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு பிரபஞ்சன் உதவி பண்ணால் போதும். அதில் படம்லாம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து ஒருத்தர் எப்படி மேலே வராங்கிறது கதை தான். அது ஒரு கபடிக்கான கதை மட்டும் இல்லை. இது ஒரு கீழேருந்து மேலே வரணும் கதை. நல்லா இருக்குது, நல்லா எடுத்துருக்கேன். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஓகே. மாரி செல்வராஜ் அவரோட இயக்கம் எப்படி இருந்துச்சு? சூப்பர், நல்லா இருந்துச்சு ப்ரோ. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். படத்தில் உங்களுக்கு என்ன புரியுது? கபடியை பற்றி நல்லா புரியுது. கபடி அவங்க எப்படி முன்னாடி போகிறாங்க எப்படி நல்லா புரியுது ப்ரோ. அதில் ஒரு ஸ்டேஜில் கீழே அவங்க எப்படி மேலே போகிறாங்க கபடிக்கு, எனக்கு புரியுது. அதில் படத்தில் வந்து பிரபஞ்சன் வந்து துருவ விக்ரமுக்கு ரைடு போகிற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் தூக்கி விடுற மாதிரி எதிர் பண்ணியிருப்பார். கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார். அந்த மாதிரி நிஜத்துலேயும் பசங்க நல்லா விளாட்ற பசங்களாம் இருப்பானுங்களே, அவனுங்களை பார்த்து ஹெல்ப் பண்ணி மேலே கொண்டு போய் சேர்க்கணும் பிரபஞ்சன். இது வந்து பிரபஞ்சன் ஐடி டேக் பண்ணி போட்டுவிட்டேன்.